இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு அலட்சியம். அவங்களுக்கு தேவை ஒரு 4000 பேர். அந்த 4000 பேர் யாராக இருந்தால் அவங்களுக்கு கவலை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்தேன்னா மாடாக இருந்தேன் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை 4000 பேர் வேலைக்கு எடுக்கிறோம். சரி ஓகே, ஒரு தனியார் பேருந்தில் வந்து வச்சு அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? இது வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல. 2019 வந்து ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து ஆன்சர் சீட்டை எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு விக்கிரவாண்டியில் வச்சு ஏதோ மாற்றினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது யார் தப்பு செஞ்சா? அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. சிபிஐ விசாரணை என்ன ஆச்சு? அப்போது இந்த ஊழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோடிக்கணக்கான பணம் பொருளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இங்கே உட்காந்துருக்குறாங்க. இப்போது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறோம், மெயின் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. இன்டர்வியூ கூப்பிடுறோம், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறோம், 2 டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறோம், அப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுறோம். கவுன்சிலிங் கூப்பிட்டு முடிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம். அலாட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிஎன்பிஎஸ்சினா எல்லாரும் முட்டா பையனை வச்சுட்டு இருக்கிறானா?